எல்லாருக்கும் வணக்கம். நம்ம குரூப் 1 படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த முக்கியமான வழக்குகள் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ப்ரிலிம்ஸோட சரி மெயின்ஸ் ரெண்டுக்குமே. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வழக்குகள் எல்லாமே வந்து ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவாங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இந்த 1976 ஏடிஎம் ஜபல்பூர் வாஸ் சிவகாந்த் சுக்லா. அதனை ஏடிஎம் பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் மாவட்ட நீதிபதி, அதாவது அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட்டுக்கும் அந்த சிவகாந்த் சுக்லா அப்படிங்கிறவருக்கும் ஜபல்பூரில் வந்து நடந்திருக்கு. இது நேஷ்னல் எமர்ஜென்சியை தான் மெயின் கான்செப்டாக வச்சு நடந்தது. ஏன்னா நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போ தான் எல்லா தலைவர்களும் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. உள்நாட்டு நெருக்கடி, அதாவது ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடும் அப்படிங்கிற காரணம் காட்டி, அதே தான் அந்த ஹேபியஸ் கார்பஸ் சொல்லுவோம்ல, ஆட்கொணர்வு மனு, இவங்க ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் காட்டி அரெஸ்ட் பண்ணுறது. மேக்ஸிமம் வந்து 3 மாதத்துக்கு மேலே தகுந்த காரணம் இல்லைன்னா நம்ம வந்து வச்சுக்க முடியாது அப்படிங்கிறது. 3 மந்த் வந்து மேக்ஸிமம். தகுந்த காரணம் இல்லை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். ஒரு நார்மல் குற்றவாளி கைது பண்ணால் 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தணுங்கிறது தான் நம்ம சட்டம். இதை தெரிஞ்சுக்கங்க. இந்த தண்டனை காவல், தடுப்பு காவல் அப்படிங்கிறது முன்னாடி வீடியோ பார்த்துட்டா உங்களுக்கு தெரியும். அதில் நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு மனிதனை வந்து அரெஸ்ட் பண்ணும்போது இந்த ஆர்டிகல் 22 யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து தண்டனை காவல், தடுப்பு காவல்னு சொல்லிட்டு. ஓகே, இது முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெரியும். இந்த வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதே சேம் கான்செப்ட் தான். ஆர்டிகல் 21, 226 வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதை சஸ்பெண்ட் பண்ணுறனால வந்து நம்ம வந்து கோர்ட்டை வந்து நம்ம வந்து அணுக முடியாது. அடிப்படை உரிமை பாதிக்குதுங்க. அடிப்படை உரிமை 21 பாதிக்குது, 22 பாதிக்குது இந்த இதனால். சரி, ஓகே. இந்த வழக்கை வந்து எப்படி நீதிபதி அணுகிறாங்க அப்படின்னா, இந்திரா காந்தி அவர்கள் அப்போதைக்கு பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க. இந்திரா காந்தி அவர்கள், அவங்களுக்கு சாதகமாக தான் இதுக்கு தீர்ப்பு வருது. 21, 20 வந்து அதாவது அடிப்படை உரிமைகள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது வந்து நாடாளுமன்றம் வந்து முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பகவதி அவங்க தான் வந்து அப்போ வந்து தலைமை நீதிபதியாக இருப்பாங்க. ஒரு 5 பேர் கொண்ட நீதிபதியில் வந்து 4 பேர் வந்து இந்திரா காந்தி அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஒரே ஒருத்தங்க மட்டும் அது வந்து ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அந்த ஆப்போசிட்டாக இருக்கவங்க வந்து ராஜ் கண்ணா அப்படிங்கிற நீதிபதி அவர்கள் வந்து அடுத்து வர வரலாறு திருப்பி பார்க்கும்போது கண்ணா அவர்கள் சொன்னது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்புலாம் வந்திருக்கும். ஓகே, இப்போ கரண்ட்டில் வந்து என்ன மாதிரினா அப்படின்னா, நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா 20, 21 தவிர, இந்த 2 தவிர மீதி எல்லாமே சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். 20, 21 சஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்கிறது தான் இப்போ இருக்கிற லா. சரி, நேஷ்னல் எமர்ஜென்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இது வரைக்கும் 1962 தேசிய நெருக்கடி பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 2 டைம் வந்து இந்தியா சைனா வார் அப்போ ஒரு டைம் வந்துச்சு. 1971 இண்டோ பாகிஸ்தான் வார். இது ரெண்டுமே வார் காரணத்துக்காக நேஷ்னல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 75 to 77 சொல்கிற இது பார்த்தீங்கன்னா இது 3ஆவது அந்த உள்நாட்டு நெருக்கடி, அதாவது இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு காரணம் காட்டி இந்திரா காந்தி அவர்கள் வந்து இந்த நெருக்கடி வந்து இது பண்ணியிருப்பாங்க. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிசா ஆக்ட் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மிசா ஆக்ட் வந்து இதில் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மிசா ஆக்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 1971 வந்து மிசா ஆக்ட் வந்திருக்கும். மிசா ஆக்ட் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து உள்நாட்டு ஒரு பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அந்த ஆட்கொணர்வு மனுவோட ஒரு இதாக, அதாவது காரணம் இல்லாமல் வந்து அவங்கள வந்து இது பண்ணுறது, தகுந்த காரணம் இல்லை அப்படின்னா அவங்கள வந்து விடுதலை பண்ணுறதுக்கு நீதிமன்றத்துக்கோ நீதிபதிக்கோ ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. இப்போது இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, ஆர்டிகல் 359 வந்து பிரசிடெண்டோட ஆணை இருக்கும்போது நாங்கள் அடிப்படை உரிமைகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணுவோம், அது வந்து எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அதையே தான் தீர்ப்புலேயும் அவங்க வந்து ஒரு பண்ணியிருப்பாங்க. பின் நாட்களில் வந்து பகவதி அவர்களே வந்து
அதை வந்து ரிக்ரெட் பண்ணி சொல்லியிருப்பார். ஓகே, அந்த டைமில் வந்து தவறான ஒரு இது வந்துருச்சு அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. 20, 21 அந்த ஆர்டிக்கிள் வந்து உள்நாட்டு நெருக்கடி வந்தாலும் தடை பண்ண முடியாது. இன்னொன்று, உள்நாட்டு நெருக்கடி வந்து அந்த டைமில் வந்து பிரசிடென்ட் வந்து பிரதமரோட ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் வந்து முடிவு பண்ணிடலாம். ஆனால் இந்த டைம் அதெல்லாம் பிஜேபி கவர்மெண்ட் வந்து மாற்றிருப்பாங்க. என்ன மாற்றிருப்பாங்க அப்படின்னா, கேபினெட் அமைச்சர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கேபினெட் அமைச்சரோட ஒப்புதல் வேணும், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வேணும். அவங்க ரிட்டர்ன் கொடுத்து அப்புறம் வந்து பிரதமரோட ஒப்புதல் பேரில் குடியரசுத் தலைவர் வந்து அமல்படுத்திக்கலாம். அந்த மாதிரி நிறைய திருத்தங்கள் வந்துருச்சு. இதை வந்து நம்ம தனி வீடியோவில் பார்ப்போம், இந்த நெருக்கடியை பற்றி. ஓகேங்களா? இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த இந்த இந்த நெருக்கடி, இந்த உள்நாட்டு நெருக்கடியோட டைம்லைன் நமக்கு தெரிஞ்சுக்கணும். 25 ஜூனில் 1975 இருந்து மார்ச் 21 1977. ஏன் டேட்டோட சொன்னால் இது வந்து நம்ம கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம நாட்டில் வந்து தடுப்பு காவல் அதுக்காக என்னென்ன சட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஓவராலாக கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கொடுத்து கேட்டுருவாங்க நமக்கு. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட், தடுப்பு காவல் சட்டம் 1950 கொண்டு வந்திருப்பாங்க. இது 1969 எக்ஸ்பயர்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இது கிடையாது. செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா மிஷா, அதை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மார்க்கெட்லாம் இருக்குல்ல, அதை தடுக்கிறதுக்கு, கள்ளச்சந்தையை தடுக்கிறதுக்காக ஒரு அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், கள்ளச்சந்தையை தடுக்கிறதுக்காக வர்ற ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎம் எஸ்இசிஏன்னு சொல்லுவாங்க. பிபிஎம் எஸ்இசிஏ 1980 இது இன்னும் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து 1980, இது தெரிஞ்சு வச்சுக்க. நாசான்னு சொல்கிறது 1980, இது தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் தடை ஆக்ட், பயங்கரவாத தடை சட்டம், அந்த டெரரிஸ்ட் இவங்களுக்குலாம் இது பண்ணுறது 1985. 1995 ரத்து பண்ணியிருப்பாங்க. இதில் வேணால் இன்னொரு வீடியோ நம்ம தெளிவாக பார்ப்போம். போட்டா ஆக்ட், பயங்கரவாத தடை சட்டம் 2002 வந்திருக்கும். 2004 கொஞ்சம் ரத்து பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வழக்குகளும் நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இதில் வர்ற அதே ஆர்டிக்கல் என்ன ஆக்ட் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமாக அந்த வழக்கோட இயர், அது கொடுத்துருக்க தீர்ப்பு, அதனால என்ன வந்து நம்ம அரசியல் சட்டத்தில் மாறுச்சு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கேஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும். இப்போ நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணல அப்படின்னா எவ்வளோ ஒரு நாட்டில் வந்து கலவரம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வழக்கு மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சரி, ஓகே. அடுத்த வழக்கில் வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.